கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:21. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு கட்டளை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. பைபிளில் ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கு, ஒருவன் தன்னைத்தானே நிதானித்து சோதித்து அறிந்தால் அவன் நியாயந்திருக்கப்படான். நம்மளை நியாயந்திருக்கிறவர் ஒருவர் உண்டு. எதை குறித்து அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை குறித்து, நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்து, நம்ம நடக்கிற நடைகளை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நியாயந்திருப்பார். அதுக்கு முன்னதாக ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. அப்படின்னா நமக்கு நன்மையாய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும், நமக்கு செம்மையான வழி, ஒரு வசனம் போட்டிருக்கு, மனிதனுக்கு தோன்றுகிற செம்மையான வழி உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் போட்டிருக்கு. அப்போ நம்ம பார்வைக்காக இருக்கலாம், இல்லை நம்ம இப்போ உள்ள சூழ்நிலைக்காக இருக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம சரி நினைப்போம். இல்லை, அது எப்படி இருக்குன்னா, சோதித்து பார்த்து அதில் நலமானதை மட்டுமே பிடித்து கொள்ளணுமா. இது ஒரு கட்டளை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறதான ஒரு வார்த்தை. உண்மைதான்ப்பா. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு, காயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சோதித்து பார்க்காம தான் சில விஷயத்தை நம்ம செஞ்சுட்டுனாலையோ, சில மனிதர்களை நம்ம நம்பினாலேயோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க கஷ்டப்படுறோம். அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது. ஆனாலும் நமக்கு எதுதான் நல்லதாக தோணுதோ அதை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு, ஏசப்பா இதில் உள்ள இதை எனக்கு விவரித்து காட்டுங்க சுவாமி, ஒரு மனுஷங்களை குறிச்சினாலும் எனக்கு அந்த அறிவை தாங்க, அப்பா சோதித்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் செம்மையானதாக வாய்க்க பண்ணுறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யாரையும் சரி, மனுஷர்களாக இருக்கட்டும், ஒரு காரியமாக இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் அதற்கு முன்னதாக ஏசப்பா அதை குறித்ததான அறிவு எனக்கு தாங்கன்னு செபிச்சுட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.